வித்தியாசமா டைட்டில், வித்தியாசமா கதெல்லாம் வந்த ஒரு படத்த தாங்க நம்ம அலசி ஆராய போறோம். இந்த படத்த இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. யார் வேணாலும் பார்க்கக்கூடிய படம். இப்படி கெத்து காட்டுற அளவுக்கு படத்தோட ஹீரோவும் கெத்துனே சொல்லலாம். படத்தோட டைட்டில் கருப்பு பல்சர். டெபியூ டைரக்டர் முரளி கிருஷ்ணன் தான் இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் யஷோ என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ஜான் 30 தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ தனது லவ் லைஃப்ல ஒரு ஓல்ட் மாடல் பல்சர் வாங்குறாரு. அந்த பல்சர்ல ஏதோ அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க நெக்ஸ்ட் ஹீரோவுக்கும் அந்த பல்சர் பைக்குக்கும் என்ன சம்பந்தம், கடைசியில என்ன நடந்தது தான் படத்தோட ஒன்லைன். இந்த படத்துல ஹீரோவா அட்டகத்தி தினேஷ் நடிச்சிருக்காரு. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர் அண்ட் ஃபீமேல் லீடா ரேஷ்மா வெங்கடேஷ், மதுனிகான்னு நடிச்சது ஓகே. குறிப்பா எமோஷனல் அண்ட் லவ் சீன்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனால ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப கம்மினே சொல்லலாம். மன்சூர் அலி கான்னு நடிச்சிருக்காரு அண்ட் படத்தோட வில்லனா இவங்க சரியா பயன்படுத்தலையோன்னு தோணுது. முக்கியமா சில விஷயம் எதுக்காக பண்றோங்கிற ஒரு மோட்டிவை கிளாரிட்டியா சொல்லல. அதே சமயம் இந்த படத்துல யூஸ் பண்ண காமெடி சீன்ஸ் பெருசா எங்கேயும் ஒர்க் அவுட்டே ஆகலன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு இன்மராஜ் ராஜேந்திரன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. எல்லா இடங்களையுமே மியூசிக் செட் ஆகல. சில எமோஷனல் சீன்ஸ்ல டைலாக்ஸை தாண்டி பிஜிஎம் ஓவரா இருக்கிறதால அந்த சீன் டேமேஜ் ஆகுது. பட் எப்போல்லாம் பல்சர் பைக்கை இவங்க கட்டுறாங்களோ அப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஒரு ஃபியர், டென்ஷனை கிரியேட் பண்ண. ஓவராலா சாங்ஸ் பெருசா இல்ல, ஓகேன்னு தான் சொல்லணும். பாஸ்கர் அறுமுகம் தான் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுவும் லோ கீ லைட் யூஸ் பண்ணி டார்க்னஸால பைக்கை ஹாரரா சில க்ளோஸ் அப் ஷாட்ஸ், லோ ஆங்கிள் ஷாட்ஸ்னு கட்டின விதம் சில வில்லேஜ் சீன்ஸ்னு சொல்லலாம். பட் மோஸ்டா ஸ்டாட்டிக் ஷாட் அண்ட் பைக் வர சீன்ஸே ரிப்பீட்டடா வரதால சினிமாட்டோகிராஃபி இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம். எடிட்டிங் வைஸ் இந்த படத்துக்கு சசி தக்ஷா தான் எடிட்டிங் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சில எமோஷனல் சீன்ஸ்ல பிஜிஎம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுது, பட் உடனே கட் ஆகிறதால ஆடியன்ஸ்க்கு அந்த எமோஷன்ஸை ஃபீல் பண்ண முடியல. பட் கதைக்கான எடிட்டிங்கை நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட டியூரேஷன் 1 hour 54 minutes, ஸோ ப்ராப்பரான ரன் டைம். அண்ட் படத்துக்கு UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஸோ யார் வேணாலும் பார்க்கலாம். பெருசா பேட் வேர்ட்ஸ் அண்ட் அடல்ட் கான்டென்ட் சீன்ஸ்லாம் இல்ல. ஃபேமிலியோட பார்க்கலாம். 23 நாள்ல இந்த படத்தோட மொத்த ஷூட்டையும் முடிச்சதா சொல்றாங்க. இது உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. பட் தியேட்டர்ல மிக்சட் ரிவ்யூ தான் கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு. ஸோ அட்டகத்தி தினேஷ் ஒரு நல்ல ஆக்டர், பட் ஏன் இந்த படத்துல அவர் நடிக்க ஓகே சொன்னார்னு தெரியல. ஓவராலா எனக்கு இந்த படம் ஆவரேஜ்னே சொல்லலாம். ஃபைனலா நீங்க இந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது போல சினிமா அப்டேட்ஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப், ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க.